விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம் திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக 10/3/1916 அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள். பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது மாறாத மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த பாப்பம்மாள் கழகம் நடத்திய 15 மாநில மாநாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர். 1965 ஆண்டு கழகம் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு களம் கண்டவர் பாப்பம்மாள். அகவை 108 கடந்த நிலையிலும் நீட் தேர்வை ஒழிக்க கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த கையொப்பம் திரட்டும் போராட்டத்தில் பல நூறு பேரிடம் அவரே இணைய வழியிலும் நேரிலும் சென்று கையொப்பம் திரட்டினார். இந்திய விடுதலைக்கு பிறகு கழகம் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை வாக்களித்துள்ளார் என்பதை பிபிசி நிறுவனம் தனது தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பில் ஒரு குறு ஆவணமாக உலகம் முழுவதும் சென்று சேரும் வகையில் வெளியிட்டுள்ளது. 1959 ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1964 காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார். 1970 ஆண்டு தொடங்கி 45 ஆண்டு காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாத குழு உறுப்பினராக செயல்பட்டார். 1965 ஆண்டிலேயே மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார். இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாசம் காட்டி வருகிறார். நீலகிரியில் நடைபெற்ற மூத்த உறுப்பினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் இவருக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டினார். இவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரது சார்பில் அவர் உடல்நலம் இல்லாத காரணத்தால் அவரது பெயர்த்தி ஜெயசுதா அவர்கள் அந்த பரிசினை தலைவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே, கழக பொருளாளர் கழக மக்களவை குழு தலைவர் TR பாலுமாமா அவர்களே, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு KN நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புக்குரிய முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பம்மா பாட்டி அவர்களுக்கும், அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும், முத்தமிழக டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும், பாவேந்தர் விருதினை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மான குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும், இனமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் VP ராஜன் அவர்களுக்கும், கழக தலைவர் அவர்களுடைய பெயரிலேயே முதன் முறையாக வழங்கப்படுகின்ற விருதை பெறவுள்ள அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிசா திரு ராமநாதன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி வட்டம், மாபடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி C சண்முகமணி இணையருடைய மகனாக 1/1/1943 ஆண்டு பிறந்தவர் திரு C ராமநாதன். இவருடன் பிறந்தவர்கள் 5 பேர். பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா, முத்தமிழக கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய C ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளி படிப்பையும், காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர். அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவை தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார். சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் 1968-69 ஆண்டு காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலையை நிறுவியர்களில் இவரும் ஒருவர். 1974 ஆண்டு ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார். 1965 ஆண்டில் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக 13 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த இவர் பின்னர் ஆவுடையார் கோவில் ஒன்றிய குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம், ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 1976 ஆண்டு நெருக்கடி காலத்தில் மிசா கைதியாக ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார். இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு C அம்பிகாபதி 45 நாட்கள் DIR கைதியாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் மிசா கைதியாக சிறையில் இருந்த நேரத்தில் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பேராக கருதும் திரு C ராமநாதன் அவர்களுக்கு ரா காவேரி என்ற மனைவியும் ஒரு மகனும் 3 மகள்களும் உள்ளனர். இவரது கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார்.
மகனாக பிறந்தவர் ஜெகத்ரட்சகன். வைணவ மரபு வழி குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் பள்ளி பருவத்திலேயே பகுத்தறிவு பாசறையில் பாடம் பயின்றவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் இதயத்தை பறிகொடுத்து களமாடத் தொடங்கியவர். 1965ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கோட்டம் கண்டவர். 1966ஆம் ஆண்டில் பள்ளி மாணவனாக இருந்தபோதே வழுதாவூர் கலிங்கமலை திமுக கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கழக பணியாற்றியவர். 1968ஆம் ஆண்டில் சென்னை தாம்பரம் SIVET கல்லூரியில் படிக்கும்போது ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கல்லூரி காலத்தில் பெரும் சிந்தனையாளர் டாக்டர் கோவூர் அவர்களை அழைத்து தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் கடவுள் மறுப்பு பொதுக்கூட்டம் நடத்தியவர். பின்னர் தந்தை பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றவர். அதன் காரணமாக கல்லூரியில் நீக்கி வைக்கப்பட்டவர். தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனரிடம் மாணவராக 5 ஆண்டு காலம் இருந்து தனித்தமிழ் கேட்டு வளர்ந்தவர். கழக மேடைகளில் அரசியல் அறிவோடும் இலக்கிய செறிவோடும் கவித்துவ களத்தோடும் இடியென பேசி வலம் வந்தவர். இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர். தமிழக சட்டமன்ற உறுப்பினராக 1 முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 முறையும் ஒன்றிய இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் பிரதிநிதியாக வலம் வருபவர் முனைவர் ஜெகத்ரட்சகன். முத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர். தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆழ்வார் என்று அன்போடு அழைப்பார். என் தம்பி இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜெகத்ரட்சகன். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற இலக்கிய அமைப்பு நிறுவி அதன் மூலம் ஏறத்தாழ 350 இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். பழங்கால தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை தேடி பதிப்பித்து தமிழருக்கும் பெருங்கொடை அளித்துள்ளார். இவர் எழுதிய நாவேந்தரும் பாவேந்தரும் எனும் நூலும் கருத்த மக்களின் உரத்த சிந்தனை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதி குறைந்த விலையில் வழங்கி வருகிறார். இவரது துணைவியார் நினைவில் வாழும் அனுசுயா. இவர்களுக்கு டாக்டர் சந்தீப் ஆனந்த் என்ற மகனும் டாக்டர் ஸ்ரீ நிசா என்ற மகளும் உள்ளனர். திரு S. ஜெகத்ரட்சகன் அவர்களின் கழக பணியையும் தமிழ் பணியையும் பாராட்டி திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முதன் முறையாக எங்களுடைய ஊரினும் மேலான தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் விருது முதலில் பெறுபவர் SS. பழனிமாணிக்கம். இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கிற தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நம்முடைய பொருளாளர் அண்ணன் TR பாலு அவர்களே, அண்ணன் நேரு அவர்களே, இங்கே வாழ்த்துதல்கள் வாசித்து அமர்ந்திருக்கிற நம்முடைய அந்தீர் செல்வராஜ் அவர்களே, சகோதரி கனிமொழி அவர்களே, சகோதரர் நம்முடைய ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களே, குறிப்பாக வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற இளைஞரணியினுடைய செயலாளர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களே,
வருகின்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, அனைத்து பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இதை வாசித்தளிக்க விரும்புகிறேன். தஞ்சை மாவட்டம் தஞ்சை வட்டம் நாட்டாணி கிராமத்தில் திரு சுப்பையா, திருமதி மரகதம்மாள் ஆகியோருடைய மகனாக 15/8/1950 பிறந்தவர் திரு SS பள்ளிமாணிக்கம் ஆவார்கள். 62ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சை தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் தனது தாய் மாமன்னர்களான சூரக்கோட்டை கோபாலகிருஷ்ணன், கம்பர் என்கிற வரதன் ஆகியோரோடு இணைந்து கலைஞருக்காக தேர்தல் பணியாற்றினார். தஞ்சை பிளாக் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்த நேரத்தில் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊர்வலம் நடத்தி இந்திய எதிர்ப்பு வாசகங்களை சுவர்களில் எழுதினார். 1971ஆம் ஆண்டில் புஷ்பம் கல்லூரியில் படித்த நேரத்தில் மாணவர்களை திரட்டி தஞ்சையில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். பச்சை பெண் கல்லூரி முதுகலை பயின்ற பொழுது மிஸ் ஆர் கணேசன் தலைமையில் கல்லூரி மாணவர் திமுக செயலாளராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை பெற்றார். 1981ஆம் ஆண்டில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக போராடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்காடு வீராசாமி, RT சீதாபதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1985இல் சோவியத் ஒன்றியத்தில் உலக இளைஞர்கள் மாணவர் மாநாட்டில் கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டார். கழகத்தின் மாநில மாணவர் அணி இணைச் செயலாளர், விவசாய அணி இணைச் செயலாளர், வெளிமாநில தொடர்பு செயலாளர் ஆகிய பொறுப்புகள் வைத்ததோடு தஞ்சை மாவட்ட கழக செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். தற்போது உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார். 1996இல் தொடங்கி 96, 98, 99, 2004, 2009, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றினார். நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தம்மை வழிநடத்தி சென்றார் என்று பெருமையோடும் குறிப்பிடும் இவர், கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமக்கு சோதனை வந்த போதெல்லாம் துணை நின்றார் என்று பெருமையுடன் கூறுகிறார் SS பழனிமாணிக்கம். 1983ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய தலைமையில் மகேஸ்வரி அவர்களை மணந்து கொண்ட திரு SS பழனிமாணிக்கத்திற்கு டாக்டர் பிரீத்தி என்ற ஒரே மகள் இருக்கிறார். கழக பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றி வரும் திரு SS பழனிமாணிக்கம் அவர்களுக்கு திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று OMCத்தில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மு.க. ஸ்டாலின் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.